ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரி செகண்ட் லெசன் அதாவது ட்ரேடு டு டெரிட்டரி அந்த லெசன் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து 2 பேட்டில் பார்த்தோம். அதாவது பேட்டில் ஆஃப் பிளாஸே அண்ட் பேட்டில் ஆஃப் பாக்ஸர்னு சொல்லிட்டு 2 பேட்டில்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கர்நாடிக் வார். ஸோ கர்நாடிக் வாரில் வந்துட்டு 3 வார் இருக்குது. ஸோ கர்நாடிக் வார் 1, ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார் அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார்னு. ஸோ அந்த வார்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கர்நாடிக் வார் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த 18th century அதாவது 18ஆம் நூற்றாண்டில் 3 கர்நாடிக் வார் வேர் ஃபவுட் பிட்வீன் வேரியஸ் இந்தியன் ரூலர்ஸ், பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆன் எய்தர் சைடு. அதாவது 18th centuryல இந்த கர்நாடிக் வார் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இந்தியன் ரூலர்ஸ் அதாவது பலவிதமான இந்திய அரசர்களுக்கும் பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் ஃப்ரெஞ்சோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் வந்துட்டு இந்த வார் வந்து நடந்தது. ட்ரெடிஷ்னலி பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வேர் ரிவைல் கண்ட்ரிஸ் இந்த யூரோப். ரிவைல் கண்ட்ரிஸ்னால் வந்துட்டு போர், அதாவது வந்துட்டு போட்டி போடுற கண்ட்ரி. அதாவது வந்துட்டு ட்ரெடிஷ்னலாகவே பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் வந்துட்டு போட்டி போடுற கண்ட்ரி. யூரோப் கான்டினென்ட்டில் வந்துட்டு இந்த பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் வந்துட்டு போட்டி போடக்கூடிய கண்ட்ரிஸ். த ரிவலரி கண்டினியூட் இந்தியா ஓவர் ட்ரேட் அண்ட் டெரிட்டரி. ஸோ அவங்களோட போட்டி வந்துட்டு இந்தியாவிலையும் கண்டினியூ ஆச்சு. எதுக்காகனா அவங்களோட ட்ரேடு. பிரிட்டிஷ் சொல்லுவாங்க நாங்கள் தான் இங்கே ட்ரேடை நல்லா பண்ணணும், நாங்கள் தான் அதிகமாக வந்துட்டு வெல்த்தை பார்க்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ் சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரான்ஸ் உங்களோட பவர் நாங்கள் தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால அவங்களோட ரிவலரி அவங்களோட போட்டி வந்துட்டு இந்தியாவிலையும் வந்துட்டு கண்டினியூ ஆக ஆரம்பிச்சது. எதை பேஸ் பண்ணி? அவங்களோட ட்ரேடையும் டெரிட்டரி பேஸ் பண்ணி. இட் ரிசல்டட் இன் எ சீரீஸ் ஆஃப் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் த சவுத் நோன் அஸ் கர்நாடிக் வார்ஸ். ஸோ சவுத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சண்டைனால அவங்களோட போர் குணத்தினால நிறைய மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்ஸ் அதாவது அரசியல் சம்மந்தமாக நிறையா பிரச்சனைகள் வந்தது இந்தியாவோட சவுத் ரீஜனில். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கர்நாடிக் வார்ஸ்ன்னு சொல்கிறோம். விச் ஸ்பேன்டு ஃப்ரம் 1746 to 1763. ஸோ இந்த 3 கர்நாடிக் வாரும் வந்துட்டு எத்தனை வருஷம் நடந்தது? 1746லேருந்து 1763 வரைக்கும் நடந்தது. தீஸ் வார்ஸ் ரிசல்டட் இன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சுப்ரீமசி ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இந்த வார் தான், இந்த கர்நாடிக் வார் முடிஞ்ச பிறகு பிரிட்டிஷோட சுப்ரமசி அதாவது அவங்க பவர் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ரொம்பவே ஆதிக்கம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு கர்நாடிக் வார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார் அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார்னு சொல்லிட்டு 3 கர்நாடிக் வார் இருக்குது. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் எப்போ நடக்குதுன்னா 1746லேருந்து 1748 வரைக்கும் நடக்குது. செகண்ட் கர்நாடிக் வார் வந்துட்டு 1749லேருந்து 1754 வரைக்கும் நடக்குது. தேர்ட் கர்நாடிக் வார் வந்துட்டு 1756லேருந்து 1763 வரைக்கும் நடக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார். ஸோ ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் வந்து எப்போ வந்தது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதோட ட்ரீட்டி, அந்த கர்நாடிக் வார் முடிஞ்ச பிறகு என்னென்ன ட்ரீட்டிஸ்லாம் போட்டாங்கன்னு சொல்லி தான் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் எப்போ 1746லேருந்து 1748 நியர்லி 2 இயர்ஸ் வந்துட்டு அந்த வார் வந்து நடக்குது. ஆன் த அவுட் பிரேக் ஆஃப் ஆஸ்ட்ரியன் வார் அதாவது ஆஸ்ட்ரியாவில் வந்துட்டு ஒரு வார் நடக்குது. ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் இன் யூரோப். த இங்கிலீஷ் அண்ட் த ஃப்ரெஞ்ச் வேர் ஆப்போசிட் கேம்ப்ஸ் இன்க்ரீஸ் த ஹாஸ்டிலிட்டி பிட்வீன் தீஸ் 2 ஃபோர்ஸஸ். அதாவது வந்துட்டு யூரோப்பில் வந்துட்டு அந்த ஆஸ்ட்ரியன் வார் நடந்ததுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்துட்டு இந்த இங்கிலீஷ் பீப்புளுக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கும் நடுவில் வந்துட்டு ரொம்ப ஹாஸ்டிலிட்டினா பகையுணர்வு, விரோதம்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அது வந்துட்டு வளர ஆரம்பிக்குது. த எக்கோ ஆஃப் திஸ் வார் வாஸ் ஃபெல்ட் இன் இந்தியா. ஸோ அந்த வாரோட எக்கோ தான் வந்துட்டு அதோட எதிரொலி தான் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இந்த கர்நாடிக் வார் வரக்கு காரணமாக இருந்தது. ஃபஸ்ட்டு பேட்டில் என்ன, பேட்டில் ஆஃப் அடையார் 1746. அதாவது அடையாருங்கிறது ஒரு பிளேஸு, அங்கே வந்துட்டு அந்த பேட்டில் வந்துட்டு நடக்குது. த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் இஸ் ரிமெம்பர்ட் ஃபார் த பேட்டில் ஆஃப் சாந்தோம் மெட்ராஸ் ஃபவுண்ட் பிட்வீன் த ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ் அண்ட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் அன்வருதீன் த நவாப் ஆஃப் கர்நாடிக். ஸோ ஃபஸ்ட்டு கர்நாடிக் வந்துட்டு யாருக்கு எதுக்காக நடந்ததுன்னா இந்த பேட்டில் ஆஃப் சாந்தோமுங்கிற பிளேஸ் அதாவது மெட்ராஸில் இருக்கக்கூடிய சாந்தோமுங்கிற பிளேஸுக்காக நடந்தது. யாருக்கு நடுவில் நடந்ததுன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸுக்கும் அன்வர் உதீனுங்கிற வந்துட்டு நவாபரோட கிங் அதாவது நவாப் ஆஃப் கர்நாடிக்கோட கிங்கு தான் வந்துட்டு இந்த அன்வர் உதீன். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கும் இந்த அன்வர் உதீனுங்கிற கிங்குக்கும் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் நடக்குது. who appealed the British for help. ஸோ இந்த அன்வர் உதீனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் பீப்புள் மேலே பகை உணர்வு இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து இந்த கிங் அந்த நவாபுக்கு வந்து இந்த அன்வர் உதீனுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. A small French army under Captain Paradis defeated the strong Indian army under
மஹ்ஃபூஸ் கான் அட் சாந்தோம் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் அடையார். ஸோ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு சின்ன ஃப்ரெஞ்ச் ஆர்மி தான். ஃப்ரெஞ்சோட ஆர்மி வந்துட்டு ரொம்பவே சின்னது தான். அது யார் கேப்டன், யார் வந்து அதை லீட் பண்ணுறா, கேப்டன் பேரடைஸுங்கிற வந்துட்டு அதை லீட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கர்நாடிக் இந்த பேட்டில் ஆஃப் அடையாரில் என்ன ஆயிடுதுன்னா அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கான இந்தியன் ஆர்மி வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுறாங்க, தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி வந்துட்டு யாரோட ஹெட்டில் இருக்குன்னா மஹ்ஃபூஸ் கான் அப்படிங்கிற ஒருத்தரோட ஹெட்டில் இருக்குது. ஸோ எங்கே வந்துட்டு அவங்க தோக்கடிக்கப்படுறாங்கன்னா சாந்தோம், அதாவது சாந்தோமுங்கிற பிளேஸில். அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா ரிவர் அடையாருங்கிற அதோட ரிவர் அடையாரோட பேங்க்ஸ், அந்த நதிக்கரை ஓரமாக அந்த பிளேஸ் இருக்குது. This was the first occasion when the superiority of the well trained, இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஒகேஷன், முதலான ஒரு ஒகேஷன். எதுக்குன்னா superiority of well trained well equipped European army over Indian army was proved beyond doubt. அதாவது வந்துட்டு இதுதான் வந்துட்டு முதலான ஒரு இன்சிடெண்ட், ஒரு ஒகேஷன். எதுக்குன்னா வந்துட்டு இந்த வெல் எக்யூப்டு யூரோப்பியன் ஆர்மி வந்துட்டு நம்ம இந்தியன் ஆர்மியை வந்துட்டு தோக்கடிச்சு எந்த விதமான டவுட்டு இல்லாமல் அவங்க ஆர்மியை வந்துட்டு அவங்க ரொம்பவே பவர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லா சாப்லே, ஸோ இந்த இந்த பேட்டில் முடிஞ்சதுக்கப்புறம், பேட்டில் ஆஃப் அடையார் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தப்படுது. ஸோ அதுதான் வந்துட்டு என்ன, ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லா சாப்லே அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி. ஸோ ட்ரீட்டினா ஒப்பந்தம்னு உங்களுக்கு தெரியும். The war was ended by the Treaty of Aix-la-Chapelle which brought the Austrian War of Succession to the end. ஸோ இந்த வார் வந்து எதோட முடிவடைது, இந்த ட்ரீட்டி, இந்த ஒப்பந்தத்தோட, இந்த ஒப்பந்தம் அதாவது ஆக்ஸ்லா-சாப்லே அப்படிங்கிற ஒப்பந்தத்தோட முடிவடையுது. அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் ட்ரீட்டி, இந்த ட்ரீட்டியோட கண்டிஷன்ஸ் படி மெட்ராஸ் வாஸ் ரிட்டர்ன்டு பேக் டு த இங்கிலீஷ். ஸோ இந்த மெட்ராஸ் வந்துட்டு இங்கிலீஷ்க்கு வந்துட்டு திரும்ப கொடுத்துடணும். அந்த ஃப்ரெஞ்ச் இன் ரிட்டர்ன் காட் தயர் டெரிட்டரிஸ் இன் நார்த் அமெரிக்கா. அதாவது வந்துட்டு மெட்ராஸை வந்துட்டு இங்கிலீஷ் பீப்புளுக்கு வந்துட்டு கொடுத்துடணும். ஆனால் ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு என்ன வேணும், இந்த நார்த்தன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷோட டெரிட்டரிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு வேணும் அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த ட்ரீட்டியில் இருக்குது. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். ஸோ செகண்ட் கர்நாடிக் வார் பார்க்கும்போது செகண்ட் கர்நாடிக் வார் 1749 இருந்துட்டு 54 வரைக்கும் இந்த செகண்ட் கர்நாடிக் வார் வந்து நடக்குது. த மெயின் காஸ் ஆஃப் திஸ் வார் வாஸ் த இஷ்யூ ஆஃப் சக்சஷன் இன் கர்நாடிக் அண்ட் ஹைதராபாத். அதாவது வந்துட்டு இதோட மெயின் காஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இஷ்யூ, அதாவது கர்நாடிக், அந்த ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கர்நாடிக் வார்னாலையும் ஹைதராபாத் இந்த ரெண்டு பிளேஸோட இஷ்யூஸ்னாலையும் சக்சஷன் அடுத்த வரக்கூடியது யார் அப்படிங்கிற ஒரு இஷ்யூனால தான் இந்த செகண்ட் கர்நாடிக் வார் வந்துட்டு ஆரம்பிக்குது. அன்வர் உதீன் கான் அண்ட் சந்தா சாஹிப் were the two claimants of the throne to கர்நாடிக். அதாவது இந்த கர்நாடிக்கை பிடிக்கணும் அப்படின்னு நெக்ஸ்ட் சக்சஷன், அதாவது அடுத்தது வந்துட்டு இந்த கர்நாடிக்கோட கிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அன்வர் உதீன் கானுக்கும் சந்தா சாஹிப்புக்கும் போட்டி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு நாசிர் ஜாங் அண்ட் முசாஃபர் ஜாங் were claimants to throne the ஹைதராபாத். ஸோ இந்த நாசிர் ஜாங்க்கும் முசாஃபர் ஜாங்க்கும் வந்துட்டு ஹைதராபாடோட அடுத்த கிங்காக வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை. இதே மாதிரி இந்த கர்நாடிக் வந்துட்டு அடுத்த கிங்காக வரணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த செகண்ட் கர்நாடிக் வார் வந்து நடக்குது. வேர் த்ரோன் த ஹைதராபாத். த ஃப்ரெஞ்ச் சப்போர்ட்டட் சந்தா சாஹிப் அண்ட் முசஃபர் ஜாங். ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்துட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, கர்நாடிக்கை வந்துட்டு பிடிக்கணுங்கன்னு நினைக்கிற சந்தா சாஹிப்புக்கும் ஹைதராபாடை பிடிக்கணும்னு நினைக்கிற முசாஃபர் ஜாங், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் யார் சப்போர்ட் பண்ணுறா, இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. While the British supported the other claimants with the objective of keeping their interest and influence in the entire Deccan region. ஸோ வந்து இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அன்வர் உதீன் கானுக்கும் நாசிர் ஜாங்க்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்துட்டு அன்வர் உதீன் கானுக்கு வந்துட்டு கர்நாடிக்கை வந்துட்டு பிடிக்கணும்னு ஆசை. ஸோ அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா, பிரிட்டிஷ் பீப்புள் சப்போர்ட் பண்ணுறாங்க. சந்தா சாஹிப்புக்கும் கர்நாடிக்கை பிடிக்கணும்னு ஆசை, அவங்க யார் சப்போர்ட் பண்ணுறா, ஃப்ரெஞ்ச் பீப்புள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த நாசிர் ஜாங்க்கு வந்துட்டு ஹைதராபாடோட கிங்காக ஆகணும்னு ஆசை, இந்த நாசிர் ஜாங்கை வந்துட்டு பிரிட்டிஷ் பீப்புள் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த முசஃபர் ஜாங்கை வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் கர்நாடிக் வார் வரதுக்கு காரணமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பேட்டில் ஆஃப் ஆம்பூர். ஸோ ஆம்பூரில் ஒரு பேட்டில் நடக்குது செகண்ட் கர்நாடிக் வார். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஃபைனலி டுப்ளிக்ஸுங்கிற வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் மேன்
So finally Dupleix, Chanda Sahib and Muzaffar Jang formed a grand alliance and defeated and killed the Anwaruddin Khan, the Nawab of Carnatic, on 3rd August 1749 in the Battle of Ambur. ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஃபைனலாக டுப்ளிக்ஸுங்கிற வந்துட்டு ஒரு மேன், ஃப்ரெஞ்சு மேன். ஸோ அவர் சந்தா சாஹிப் அண்ட் முசஃபர் ஜாங்கில் ஒரே கூட்டணியாக இருந்து யாரை டிஃபீட் பண்ணுறா, இந்த அன்வருதீன் கானை வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ அன்வருதீன் கான் யார், கர்நாட்டிக்கோட நவாப், அதாவது நவாபுனா கிங். ஸோ அப்போ இருந்த கர்நாட்டிக்கோட நவாப். ஸோ எப்போ அவங்கள கொல்றாங்க, இந்த அன்வருதீனை கொல்றாங்கன்னா 3rd August 1749 கொண்டுறாங்க. எந்த பேட்டில், ஆம்பூர் பேட்டில். Muhammad Ali, the son of Anwaruddin, fled to Trichinopolis. ஸோ Trichinopolis nothing but present இருக்கக்கூடிய திருச்சி. ஸோ இந்த முகமது அலிங்கிறது யாருன்னா அன்வருதீனோட சன். ஸோ அவரோட சன்னு தான் வந்துட்டு இந்த முகமது அலி. அவர் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. எங்கே போயிடுறாரு, திருச்சிராப்பள்ளிக்கு போயிடுறாரு. சந்தா சாஹிப் became the நவாப் ஆஃப் கர்நாட்டிக். ஸோ அதனால் என்ன ஆயிடுது, இந்த சந்தா சாஹிப் வந்துட்டு கர்நாட்டிக்கோட நவாபா கிங்காக வந்துட்டு பொறுப்பை எடுத்துக்கிறாரு. and rewarded the French with the grant of 80 villages around the Pondicherry. ஸோ வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணனால ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு ரிவார்டு, அதாவது கிஃப்ட் கொடுக்குறாரு. என்ன கிஃப்ட் கொடுக்குறாருன்னா 80 வில்லேஜஸ், 80 கிராமங்கள், பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய 80 கிராமங்களை வந்துட்டு பர்மிஷன், அதாவது நீங்கள் இந்த கிராமத்தில் வந்து எல்லா ட்ரேடும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பெர்மிஷனை வந்துட்டு இந்த சந்தா சாஹிப் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புள் கொடுக்குறாரு. ஏன் ஃப்ரெஞ்ச் பீப்புள் கொடுக்குறாருன்னா இந்த சந்தா சாஹிபுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்துட்டு அந்த Battle of Ambur help பண்ணனால. In the Deccan too, the French defeated and killed the Nasir Jang. அதாவது இந்த டெக்கான்லேயும் வந்துட்டு என்ன ஆகுது, இந்த ஃப்ரெஞ்சு வந்துட்டு இந்த நாசிர் ஜாங், அதாவது பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ண இந்த நாசிர் ஜாங்கை வந்துட்டு டிஃபீட் பண்ணி அவரை கொண்டுடுறாரு. அண்ட் மேட் முசாஃபர் ஜாங் ஆஸ் த நிசாம். ஸோ நிசாமுங்கிறது வந்துட்டு கிங்கை தான் குறிக்குது. ஸோ அங்கே என்ன ஆகுது, இந்த முசாஃபர் ஜானை வந்துட்டு கிங்காக கொண்டு வந்துடுறாங்க. The new Nizam gave ample rewards to the French. ஸோ அந்த நியூ நிசாம் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெஞ்சுக்கு வந்துட்டு நிறைய ரிவார்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாரு. He appointed Dupleix as the governor of all the territories in the south of river Krishna. ஸோ வந்துட்டு இந்த டுப்ளிக்ஸை வந்துட்டு கவர்னர் ஜென்ரலாக இந்த நிசாம் வந்துட்டு நியூ நிசாம், அதாவது நியூ நிசாம் யார், முசஃபர் ஜாங் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. எதுக்குன்னா வந்துட்டு சவுத்துக்கு கிருஷ்ணா ரிவர் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய சதர்ன் டெரிட்டரிஸ்க்கு எல்லாம், அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு எல்லாம் வந்துட்டு இவர் வந்துட்டு கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. முசஃபர் ஜாங் வாஸ் அசாசினேட்டட் பை ஹிஸ் ஓன் பீப்புள் இன் 1751. ஸோ இந்த முசஃபர் ஜாங் வந்துட்டு அவங்களோட மக்களை வந்துட்டு கொண்டுறாங்க. எந்த வருஷத்துலனா 1751. Salabet Jang, brother of Nasir Jang, was raised to the throne by Buzi. ஸோ புசிங்கிறது ஒரு ஃப்ரெஞ்ச் மேன் தான். ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறம், இந்த முசாஃபர் ஜாங் இறந்ததுக்கு அப்புறம் முசாஃபர் ஜாங் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் இந்த நாசிர் ஜாங் இருக்காங்களே, ஸோ கொண்டுறாங்களே, அந்த நாசிர் ஜாங்கோட தம்பி தான் வந்துட்டு சலாத் ஜாங். ஸோ அவர் வந்துட்டு அந்த த்ரோன், அந்த கிங்டம், அந்த கேபிட்டல், அந்த ஸ்டேட்டை வந்துட்டு த்ரோன் பண்ணுறாரு. அதாவது அவர் வந்துட்டு ஆள தொடங்குறாரு. Salabet Jang granted the northern Cyprus excluding Guntur district to the French. ஸோ அந்த Salabet Jang வந்துட்டு கிராண்ட் பெர்மிஷன் கொடுத்தாரு. அதாவது நார்த்தன் சைக்காரஸுங்கிற ஒரு பிளேஸ், அதில் இருக்கக்கூடிய இந்த குண்டூரை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு கொடுத்துறாரு. Dupleix power was at its zenith by that time. ஸோ இந்த டுப்ளிக்ஸ், அந்த ஃப்ரெஞ்சு மேனோட அந்த டுப்ளிக்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு கவர்னர் ஜெனரல், அவரோட ஃப்ரெஞ்சு மேன். ஸோ அவரோட பவர் வந்துட்டு ஜெனித், உச்சத்துக்கு போயிடுச்சு இந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பேட்டில் ஆஃப் ஆம்பூர். நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் ஆர்காட். ஸோ ஆர்காட்டில் வந்துட்டு இன்னொரு பேட்டில் நடக்குது 1751. இந்த மீன் டைம் Dupleix sent forces to besiege the fort of Trichy where Muhammad Ali had taken the shelter. ஸோ முகமது அலி வந்துட்டு இந்த அன்வருதீன் கானோட பையன்னு பார்த்தோம்ல, ஸோ அவரை பிடிக்கிறதுக்காக இந்த டுப்ளிக்ஸ் வந்துட்டு அவர் எங்கே இருக்காரு, இப்போ வந்துட்டு அந்த திருச்சியில் இருக்கார். ஸோ அவரை பிடிக்கிறதுக்காக இந்த டுப்ளிக்ஸ் வந்துட்டு ஆர்மியை வந்துட்டு சென்ட் பண்ணுறாரு. சந்தா சாஹிப் ஆல்சோ ஜாயின்ட் வித் த ஃப்ரெஞ்ச் இன் தேர் எஃபர்ட்ஸ் டு பிசைட்ஸ் திருச்சி. ஸோ இந்த சந்தா சாஹிப்பும் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கூட ஜாயின் பண்ணிடுறாரு. எதுக்காகனா திருச்சியோட அந்த திருச்சி கோட்டையை வந்துட்டு பிடிக்கிறதுக்காக. ராபர்ட் கிளைவ்ஸ் ப்ரொபோசல் வாஸ் அக்செப்டட் பை த பிரிட்டிஷ் கவர்னர் சவுந்தர்ஸ் அண்ட் வித்தின் த only 200 English and 300 Indian soldiers, Clive was entrusted the task of capturing Arcot. ஸோ வந்து ராபர்ட் கிளைவ் வந்துட்டு ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளான் போட்டதை வந்து இந்த பிரிட்டிஷ்
பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ வெறும் 200 இங்கிலீஷ் பீப்புளையும் 300 இந்தியன் பீப்புளையும் வச்சு அந்த ஆர்மியை வச்சு அந்த ராபர்ட் கிளைவ் வந்துட்டு இந்த ஆர்காட் வந்துட்டு கேப்சர் பண்ணிடுறாரு. ஹீஸ் அட்டாக் ப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல். இந்த அட்டாக் வந்துட்டு அவருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டாக இருந்தது. ராபர்ட் கிளைவ் டிஃபீட்டட் த ஃப்ரெஞ்ச் அட் அர்னி அண்ட் காவேரி பார்க். ஸோ வந்து இந்த ராபர்ட் கிளைவ் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுறாரு. எந்த இடத்துலனா அர்னி அண்ட் காவேரி பார்க்குங்கிற அந்த 2 இடத்துல வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் மேஜர் ஜெனரல் ஸ்டிங்கர் லாரன்ஸ். ஸோ அவருக்கு யார் அசிஸ்டன்ட் பண்ணுறாங்க இந்த ராபர்ட் கிளைவுக்கு, அதாவது மேஜர் ஜெனரல் ஸ்டிங்கர் லாரன்ஸுங்கிற ஒருத்தர் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் பண்ணுறாரு. சந்தா சாஹிப் வாஸ் கில்டு இன் திருச்சி. ஸோ அந்த இடத்துல சந்தா சாஹிப்பை கொண்டுடுறாங்க. முகமது அலி வாஸ் மேட் த நவாப் ஆஃப் ஆர்காட் அண்டர் பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷன். ஸோ வந்துட்டு இந்த முகமது அலி, அதாவது வந்துட்டு அன்வருதீன் கானோட சன் முகமது அலியை வந்துட்டு திருச்சியோட நவாபாக வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் பீப்புள் கொண்டு வந்துடுறாங்க அவங்களோட பொறுப்புக்கு கீழே. The French government recalled Dupleix to the Paris. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த டுப்ளிக்ஸ் இந்த மேனை வந்துட்டு எகெயின் பாரிஸுக்கு வந்துட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. Treaty of Pondicherry. So Dupleix was succeeded by Gondehu who agreed the Treaty of Pondicherry. ஸோ வந்துட்டு இந்த இது முடிஞ்ச பிறகு இந்த ஆர்காட், இந்த பேட்டில் ஆஃப் ஆர்காட், அதாவது வந்துட்டு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ட்ரீட்டி பாண்டிச்சேரியில் வந்துட்டு ஒரு ட்ரீட்டி ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் யார் சைன் பண்ணுறா, டுப்ளிக்ஸ் வந்துட்டு சக்சீட் ஆயிடுறாரு. அக்கார்டிங் டு இட் போத் த பவர்ஸ் அக்ரீட். அதாவது 2 பவர், அதாவது பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் பீப்புளும் 2 பவரும் ஒரு அக்ரிமெண்ட் அதாவது ஒத்துக்கிறாங்க. எதுக்குன்னா நாட் டு இன்டர்ஃபைர் டு த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த நேட்டிவ் ஸ்டேட்ஸ். அதாவது அவங்க ஸ்டேட்ஸுக்குள்ளே மற்றவங்க வந்துட்டு, இதாவது பிரிட்டிஷ் ஸ்டேட்டுக்குள்ளே ஃப்ரெஞ்ச் பீப்புள் நுழையக்கூடாது, ஃப்ரெஞ்சோட ஸ்டேட்டுக்குள்ளே பிரிட்டிஷ் பீப்புள் நுழையக்கூடாதுங்கிறத வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு போட்டுக்கிறாங்க. they were to return their old position. ஸோ அவங்க வந்துட்டு மறுபடியும் முதல்ல எந்த பொசிஷன் இருந்தாங்களோ அந்த பொசிஷனுக்கே போயிடுறாங்க. நியூ ஃபோர்ட் ஷுட் நாட் பி பில்ட் பை எய்தர் பவர். அதாவது 2 பவரும் புதுசாக எந்த ஃபோர்ட்டையும் வந்துட்டு கோட்டையும் கட்டக்கூடாது. த ட்ரீட்டி மேட் த பிரிட்டிஷ் ஸ்ட்ராங்கர். ஸோ இந்த ட்ரீட்டி வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் பீப்புளை வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கர் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் பீப்புள் தான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புளை வர ஸ்ட்ராங்கராக இருந்தாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலிமா பிரிட்டிஷ் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஸ்ட்ராங்கராக ஆயிடுறாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆயிடுறாங்க. ஸோ த செகண்ட் கர்நாடிக் வார் ஆல்சோ ப்ரூவ்ட் இன்க்ளூசிவ்லி. த இங்கிலீஷ் ப்ரூவ்ட் their superiority on land by appointing Muhammad Ali as the Nawab of Carnatic. ஸோ இங்கிலீஷ் பீப்புள் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிடுறாங்க அவங்களோட சுப்பீரியாரிட்டி, அவங்களோட பவரை வந்துட்டு ப்ரூவ் பண்ணிடுறாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க, முகமது அலியை வந்துட்டு கர்நாட்டிக்கோட நவாபாக கொண்டு வரது மூலயமா அவங்க ப்ரூவ் பண்ணிடுறாங்க. The French were still very powerful in Hyderabad, but ஹைதராபாத்தில் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்சு வந்துட்டு இன்னும் பவர்ஃபுல்லாகவே இருக்காங்க. However, the predominant position of the French in the Deccan Peninsula was definitely undermined in this war. ஸோ இந்த வாரில் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்சோட பொசிஷன், டெக்கான் பெனின்சுலாவில் இந்த ஃப்ரெஞ்சோட பொசிஷன் வந்துட்டு அப்படியே அண்டர்மினைன் ஆகுது, அதாவது குறைஞ்சிருது, அப்படியே போயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் கர்நாடிக் வார். ஸோ தேர்ட் கர்நாடிக் வார் பார்க்கும்போது, ஸோ தேர்ட் கர்நாடிக் வார் எப்போ நடக்குதுன்னா 1756 63 வரைக்கும், அதாவது 1763 வரைக்கும் நடக்குது. த அவுட் பிரேக் ஆஃப் 7 years வார், அதாவது இந்த வார் எத்தனை இயர் நடக்குது, 7 வருஷம் நடக்குது. ஸோ அவுட் பிரேக் ஆஃப் 7 years வார் இன் யூரோப் லீட் டு த தேர்ட் கர்நாடிக் வார் இன் இந்தியா. அதாவது 7 வருஷமாக வந்துட்டு இந்த யூரோப்பில் நடந்த ஒரு வார்னால் வந்துட்டு இந்த தேர்ட் கர்நாடிக் வார் வந்து இந்தியாவில் வந்துட்டு நடக்குது. பை திஸ் டைம், இந்த டைமில் ராபர்ட் கிளைவ் எஸ்டாப்ளிஷ் த பிரிட்டிஷ் பவர் இன் பெங்கால் பை த பேட்டில் ஆஃப் பிளாஸே. ஸோ இந்த டைம் வந்துட்டு இந்த ராபர்ட் கிளைவ் வந்துட்டு அவரோட பவர் வந்துட்டு பெங்காலில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு. எது மூலயமா, இந்த பேட்டில் ஆஃப் பிளாஸே மூலயமா, விச் ப்ரொவைடட் தெம் வித் த நெசசரி ஃபினான்ஸ் ஃபார் த தேர்ட் கர்நாடிக் வார். இப்போ ஒரு வார் நடக்குது அப்படின்னா வந்துட்டு அங்கே ஃபினான்ஸ் வந்து இருக்கணும், மக்கள் வந்துட்டு இறந்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு மெடிசன், அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்துக்கணும். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாஸே மூலமாக இந்த பிரிட்டிஷ்க்கு வந்து அந்த வார்க்கு தேர்ட் கர்நாடிக் வாருக்கு தேவையான எல்லா விதமான ஃபைனான்ஸ், அதாவது நிதி, அதாவது வந்துட்டு அந்த வார்க்கு தேவையான எல்லா ஃபைனான்ஸுக்கும் அவங்களுக்கு கிடச்சிருது. County Lally was deputed from the France to conduct the war from the French side. ஸோ ஃப்ரெஞ்ச் சைடில் இப்போ இந்த தேர்ட் கர்நாடிக் வாரில் யார் இருக்கா, கவுண்டி லாலி வந்துட்டு டெப்யூட் பண்ணுறாங்க ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட். ஹி ஈஸிலி கேப்சர் ஃபோர்ட் சென்ட் டேவிட். ஸோ இவர் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இந்த ஃபோர்ட் சென்ட் டேவிட்டை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. He ordered Bussy to come down in the Carnatic war with his army
டு மேக் எ யுனைடெட் எஃபர்ட் டு புஷ் த பிரிட்டிஷ் அவுட் ஆஃப் த கர்நாடிக். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா புஷிக்கு வந்துட்டு ஆர்டர் போகிறாரு. ஸோ புஷிங்கிறது வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் மேன், அவருக்கு வந்துட்டு ஆர்டர் போகிறாரு. எதுக்கு ஆர்டர் போகிறாருன்னா இந்த கர்நாடிக் வாருக்குள்ளே வரக்காக அவரோட ஆர்மியோட நீ இந்த கர்நாடிக் வார்க்குள்ளே வா, நம்ம வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் பீப்புளை வந்துட்டு வெளியே துரத்திடலாம், கர்நாடிக்ல இருந்துட்டு இந்த வெளியே துரத்திடலாம். ஸோ கர்நாடிக்குங்கிற ஒரு பிளேஸ், ஸோ அந்த பிளேஸ்லேருந்து நம்ம வந்துட்டு வெளியே துரத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Taking advantage of Bushy's departure, Robert Clive sent Colonel Ford from the Bengal to occupy the northern Cyprus. ஸோ இவர் வந்துட்டு பண்ணணுன்னே இதை வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாக எடுத்து புஷிஸோட டிபார்ச்சர் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்துட்டு புஷி வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் கூட வந்துட்டார். ஸோ அதனால் ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு, கார்னல் அதாவது புஷி வந்துட்டு இப்போ எங்கே இருக்காரு, நார்த்தன் சைப்ரஸில் இருக்கார். ஸோ புஷி வந்து இந்த கர்நாடிக் வந்ததுக்கு உடனே இந்த ராபர்ட் கிளைவ் என்ன பிளான் பண்ணாது, கார்னலை சென்ட் பண்ணி அந்த பெங்காலை வந்துட்டு நீ கேப்சர் பண்ணிடு, ஃப்ரம் பெங்கால் டு ஆக்குப்பை, அதாவது அந்த நார்த்தன் சைப்ரஸ், அதாவது புஷி வந்துட்டு இங்கே வந்துட்டான், நீ போய் நார்த்தன் சைப்ரஸை வந்து கேப்சர் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இவர் அனுப்பி வைக்கிறாரு. ஸோ நார்த்தன் சைப்ரஸுங்கிற வந்துட்டு ஆந்திர பிரதேசில் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்துட்டு நார்த்தன் சைப்ரஸ், நீ போயிட்டு அதை கேப்சர் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இந்த கிளைவ் வந்துட்டு கர்னலை வந்துட்டு அனுப்பிச்சி வச்சிடறாரு. பேட்டில் ஆஃப் வேண்டிவேஷ். ஸோ வேண்டிவேஷுங்கிறது ஒரு பிளேஸு, அங்கே வந்துட்டு ஒரு பேட்டில் நடக்குது. The decisive battle of the third Carnatic war fought on January 22, 1760. ஸோ இந்த பேட்டில் தேர்ட் கர்நாடிக் வார் வந்து எப்போ நடக்குதுன்னா January 22, 1760 வந்து நடக்குது. The English army under General Iric Coty totally routed the French army under Lally. ஸோ இங்கிலீஷ் ஆர்மி யாருக்கு கீழே இந்த இங்கிலீஷ் ஆர்மி இருக்குது, ஜென்ரல் ஐரிக் காட்டி அப்படிங்கிற அந்த அவருக்கு கீழே வந்து இந்த இங்கிலீஷ் ஆர்மி இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஆர்மி வந்து இந்த லாலி கீழே இருக்குது. வித்தின் த இயர் த ஃப்ரெஞ்ச் ஹேர் லாஸ்ட் ஆல் தயர் பொசிஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ அந்த வார் தொடங்கி ஒரு வருஷத்துலேயே வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொசிஷன், அவங்க இந்தியாவில் வந்துட்டு என்னென்ன ட்ரேட் சென்டர்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க, எந்தெந்த டெரிட்டரியை வந்துட்டு ரூல் பண்ணிட்டு வந்தாங்களோ எல்லா டெரிட்டரிஸ் எல்லா பொசிஷன்ஸையும் இந்த பிரிட்டிஷ் கிட்ட வந்துட்டு அவங்க இழந்துடுறாங்க. லாலி ரிட்டர்ன் டு த ஃப்ரான்ஸ் வேர் ஹி வாஸ் இம்ப்ரிசன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். ஸோ லாலி வந்துட்டு எகெயின் வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கு போயிடுறாரு. ஃப்ரான்ஸுக்கு போனோடனே அவரை வந்து தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஸோ இந்த பேட்டில் முடிஞ்சோடனே அவங்க ஒரு ட்ரீட்டி நடக்குது, அதுதான் வந்துட்டு ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், அதாவது ஒப்பந்தம். The 7 years war was concluded by the Treaty of Paris. 7 வருஷம் நடந்த வார் வந்துட்டு எதனால கன்க்ளூட் ஆகுது, இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸுங்கிறது மூலமா கன்க்ளூட் ஆயிடுது. The French settlements including Pondicherry were given back to the French. ஆனால் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் ஆன ஒன்று வந்துட்டு இந்த பாண்டிச்சேரி வந்துட்டு எகெயின் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புள்கிட்டே வந்துடுது. பட் they were forbidden from fortifying those places. They were not allowed to gather armies. ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த பாண்டிச்சேரியில் மட்டும்தான் இருக்க முடியும், அங்கே இருந்தாலும் வந்துட்டு எந்த விதமான ஆர்மிஸையும் வந்துட்டு அவங்களால கேதர் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. த ஃப்ரெஞ்ச் டாமினன்ஸ் இன் இந்தியா ப்ராக்டிக்கலி கேம் டு எண்ட். அந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், இந்த பேட்டில் ஆஃப் வேண்டிவேஷ், அதாவது தேர்ட் கர்நாடிக் வாரோட இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளோட டாமினன்ஸ் இந்தியாவில் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வச்சுட்டாங்க தேர்ட் கர்நாடிக் வார் மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். 3 கர்நாடிக் வார், இதுதான் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார் அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார். ஸோ ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் எங்கே நடக்குது, ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் வந்துட்டு பேட்டில் ஆஃப் அடையாரில் நடக்குது. செகண்ட் கர்நாடிக் வார் வந்துட்டு பேட்டில் ஆஃப் ஆம்பூர். தேர்ட் கர்நாடிக் வார் வந்துட்டு பேட்டில் ஆஃப் வேண்டிவேஷ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட கர்நாடிக் வார் நடக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆங்கிலோ மராத்தான் வார் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் இருக்குது பாருங்கள், நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இந்த மைண்ட் மேப்பை. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.